ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அந்த ஏக இறைவன் நம் மீது விதித்திருக்கின்ற புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக. அதன் தொடர்ச்சியாக நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய தோழர்கள் தோழியர்களின் மீதும் இன்னும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மூமின்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய கல்வியை ஆர்வத்தோடு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அந்த உலக கல்வியிலே அவர்கள் சில நாட்கள் பாடங்களை படித்து பயிற்சி எடுத்து அதில் ஒரு கவனத்தோடு விழிப்புணர்வோடு செயல்பட்டு கடைசியாக அவர்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டு அதிலே அவர்கள் தேர்வுகளை சந்திக்கின்றார்கள். இந்த ஒரு வருடம் காலம் படித்த அந்த படிப்பை அந்த பிள்ளைகள் தேர்வு என்கிற ஒரு சோதனையை சந்தித்து அந்த தேர்வுகளை போய் அட்டன் பண்ணி அதை எழுதுறாங்க. எழுதி முடித்து விட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு நாள் குறிக்கப்படுகின்றது. இந்த நாளில் உங்களுக்கான ரிசல்ட் சொல்லப்படும், இந்த நாளில் உங்களுக்கான வெற்றியா தோல்வியா என்பது இந்த டேட்ல உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் அவர்கள் எழுதிய அந்த தேர்வின் அடிப்படையில் உள்ள விடை என்ன என்பதை, ரிசல்ட் என்ன என்பதை உலகத்தில் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அதை எதிர்பார்த்து ஒரு நாளை காத்திருந்து இந்த நாளில் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு, இவ்வளவு நாள் பட்ட சிரமத்திற்கு, இந்த ஒரு வருட காலம் நாம் செய்த முயற்சிகளுக்கான பலன் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் என்று அனைவரும் அந்த ரிசல்ட்டை பார்க்கிறதுக்கு ஆவலோடு போகின்றார்கள், அதை பார்க்கின்றார்கள். அந்த ரிசல்ட்டில் பாஸ் என்று வந்துவிட்டால் சிலர்களுக்கு அந்த சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். ஆஹா, நம்ம படித்ததுக்கான உழைத்ததற்கான கூலி சிறந்ததாக இருக்கின்றது, நம்ம பாஸ் ஆயிட்டோம் என்று சிலர்கள் ஆறுதல் அடைந்து கொள்வார்கள். இன்னும் சிலர்கள் நல்ல மார்க்கை எடுத்து அந்த ரிசல்ட்ல மார்க் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது அவர்களுக்கும் உள்ளம் அப்படியே ஆனந்தம் பொங்கும். ஆக, நல்ல ஒரு மார்க்கை நம்ம எடுத்திருக்கிறோமே, நாம இவ்வளவு நாளாக படித்தது கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகல, சிறந்த மதிப்பெண்ணை எடுத்து விட்டோம் என்கிற ஒரு மனநிறைவோடு அவர்கள் செல்வார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்டால், நாம் நன்றாக படித்திருந்தால் பாஸ் ஆகியிருக்கலாம்,
நன்றாக இந்த பாடத்திட்டங்களில் கவனம் எடுத்து செயல்பட்டிருந்தால், பயிற்சி எடுத்திருந்தால், நாம் இந்த உலகத்துல இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆகி இருக்கலாம் என்று சொல்லி இப்படி தோல்வி அடைந்தவர்கள் என்றும், சில நடுநிலையில் உள்ளவர்கள் என்றும், சிலர்கள் உயர்ந்த தரத்தில் மதிப்பெண்களை எடுத்தவர்கள் என்றும், இந்த பரீட்சையில் வெற்றி தோல்வி என்கிற பல நிலைகளை நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்களா இல்லையா? இதே போன்றுதான் இந்த உலகத்தினுடைய துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமைத்திருக்கின்றான். உங்க பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்களே, பரீட்சையில எழுதுறாங்களே, அவர்கள் எப்படி பாஸ் ஆகுறாங்களோ, அப்படி அவங்க எப்படி நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ, அதே போன்ற வாழ்க்கை சுழற்சி தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே, மூமின்களுக்கு இதுதான் பரீட்சை களம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே இறைவன் பேசுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மக்களே, உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கின்றோம். எதற்காக தெரியுமா? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலன், உங்களில் யாரெல்லாம் சிறந்த செயல்களை புரிகிறீர்கள், உங்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்கள், அந்த இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்கிறீர்கள், அர்ப்பணிக்கின்றீர்கள், இதை சோதிப்பதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை மூமின்களுக்கான பரீட்சை களமாக வைத்திருக்கின்றான். சோதித்துக் கொண்டே வருவான். இதுல யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்கின்றார்கள், நன்மை செய்கின்றார்கள், இறைவனுடைய பாதையில் யாரெல்லாம் சரியான முறையில் இஸ்லாத்தை கடைபிடித்து வாழுகின்றார்கள், அந்த ஏக இறைவனுக்கு கட்டுப்படுபவர்கள் யார், அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடிப்பவர்கள் யார், இந்த அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான். இப்ப இந்த உலகத்தில் பரீட்சை வைத்து பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி இப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல, இது உலக வாழ்க்கை. இப்ப பாஸ் ஆனவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. தேர்வில் யார் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன, அதை யோசிக்கணும்ல. ஏன் தேர்வில் தோல்வியை சந்தித்தான், எதற்காக மார்க் கம்மி ஆயிருச்சு, இப்படி யோசித்து பார்க்கின்ற பொழுது அதற்கு பலவிதமான காரணங்களை நாம் சொல்ல முடியும். சரியா படிக்கல, படிக்கிற நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தான், விளையாட போனா, ஊர் சுத்தினா, பாடத்துல கவனம் இல்லை, பலவிதமான கவன சிதறல்களின் காரணமாக அவனுடைய அந்த தேர்வு என்பது தோல்வியை சந்தித்து விட்டது. இப்படின்ற சில காரணங்களால் அந்த தோல்வி ஏற்படுதல. இதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையிலே யார் அல்லாஹ் சொல்வதை போன்று, அவனுடைய தூதர் சொல்வதை போன்று தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைக்க தவறிவிட்டார்களோ அவர்கள் மறுமையில் தோற்று போய் நிற்பார்கள். அவர்களுடைய மறுமை வாழ்க்கை இழப்பை சந்தித்ததாக ஆகிவிடும். எனவே அந்த மறுமை வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்க கூடாது என்றால், தோல்வி அடைவதற்கான விஷயங்களாக இந்த உலகத்தில் சில அமைப்புகள் இருக்கின்றது. அதையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் மூமின்களாகிய நாம் தூக்கி எறிந்து விட்டால் மட்டும்தான் மறுமை வாழ்க்கையிலே நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் இந்த கவன சிதறல்கள் மறுமையை நோக்கி ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தில், இந்த சோதனை பயணத்திலே அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நம்மிடத்தில் நுழைந்து நம்மை மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடியதாக நம்மை மாற்றிவிடக் கூடாது. அப்ப எதெல்லாம் நம்மளை இந்த உலக வாழ்க்கையில் மறுமை வெற்றியிலிருந்து நம்மளை தூரப்படுத்தும், மறுமையில் எதையெல்லாம் நம்மளை இந்த உலகத்துல தோல்வியை சந்திக்க வைக்கும், நம்முடைய கவனத்தை எதெல்லாம் திசை திருப்போம் என்று நாம் ஆய்வு செய்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த அறிவுரைகளை சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி அல்லாஹ் சொல்றான். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைக்கு ஃபெயில் ஆகிறாரா, நல்ல படி, டியூஷனுக்கு போ, நிறைய மார்க் எடுக்கணும், பரீட்சையில நீ தோற்ற கூடாது என்று நம் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி பாடம் நடத்துகிறோமோ உலக கல்வியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, அந்த மாதிரி அல்லாஹ் மூமின்களுக்கு பாடம் நடத்துகின்றான். மறுமையில் தோற்றாதப்பா, மறுமை வாழ்க்கையில இழப்புக்கு உள்ளாகிறாத, மறுமை வாழ்க்கை மிக மிக முக்கியமானது என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான். திருமறை குர்ஆன்ல அல் ஹஷ்ர் என்கிற அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே இறைவன் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
ஃபல்தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை வாழ்க்கைக்காக நீங்கள் இந்த உலகத்தில் எதை முற்படுத்தி சேமித்திருக்கிறீர்கள். இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். மறுமை வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் உலகத்தில் துன்யாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஏக இறைவனுக்காக எதை முற்படுத்தி சேமித்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு மறுமை வாழ்க்கையினுடைய நன்மை பட்டியல்களில் என்ன இருக்கிறது, இதை யோசித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தினுடைய அக்கௌண்ட்ல நிறைய இருக்குது. உலகத்திற்காக சேமிக்கின்றோமே, ஓடுகின்றோமே, நேரங்களை செலவழிக்கின்றோம், வியாபாரத்துக்காக நேரத்தை செலவிடுறோம், குடும்பத்துக்காக செலவிடுகின்றோம், மார்க்கத்துக்காக நீ எதை முற்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்கின்றான். மறுமைக்காக நீ எதை செலவு பண்ண என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அந்த ஒரு அம்சத்துல எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு பலவீனமாக இருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். உலகத்திற்காக ஓடுகின்றோம், உலகத்திற்காக சேர்க்கிறோம், உலகத்திற்காக பயணிக்கின்றோம், மறுமை வாழ்க்கைக்காக நாம் எதை முற்படுத்தினோம்? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அந்த கவனத்தோடு நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நம்முடைய கவனத்தை, மறுமையினுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய, உலகத்தில் நம்மை இழப்புகளுக்குள் உள்ளாக்கக்கூடிய, நம்முடைய சிந்தனைகளை அதிகமாக மறுமை வெற்றியிலிருந்து தூரப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் தான், காசு பணம். அதுதான் இந்த உலகத்தில் மறுமை வெற்றியிலிருந்து மனிதனை அதிகமாக தூரப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு இந்த காசு பணம் தான் மனுஷனை தூரப்படுத்தும் என்று திருமறை குர்ஆனில் பல இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுடைய பொருளாதாரங்களும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் மறந்துடாதீங்க, மறுமை வாழ்க்கையை மறந்து செயல்படாதீர்கள். எதெல்லாம் உங்களை திசை திருப்போம்? உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய நகை, உங்களுடைய வீடு, உங்கள் வாகனங்கள், உங்களுடைய ஆபரணங்கள் அனைத்தும் உங்களை திசை திருப்பும். தொழுக போகணும்னு நினைப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் கடையில வியாபாரத்தை பார்ப்போமே, திசை திருப்பிடும். பள்ளிவாசல்ல போய் திக்ரு செய்யலாமே, குர்ஆன் ஓதலாமே அப்படின்னு நினைப்போம். குழந்தைகள் நம்மை திசை திருப்புவார்கள். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கவனம் நம்மளை திசை திருப்போம். குடும்பத்துக்காக அங்க போகணும், இங்க போகணும், காசு பணத்தை சேர்க்கணும், சம்பாதிக்கணும். இந்த சிந்தனை உங்களை மறுமை வாழ்க்கையிலிருந்து, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பி விடும். அதில் கவனமாக செயல்படுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதே போன்று சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ரிஜாலுன், சில ஆண்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ, அவர்களுடைய இந்த உலகம் சார்ந்த மற்ற பொருளாதார செயல்பாடுகளோ அவர்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் திசை திருப்பாது. சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், அவங்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குமா? வியாபாரம் இருந்தாலும் அல்லாஹ்வை அவர்கள் மறக்க மாட்டார்கள். பொருளாதாரத்தை ஒரு பக்கம் சேர்த்தாலும் அல்லாஹ்வின் பாதை என்று வருகின்ற பொழுது அதற்காக அந்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார்கள். இறைவனின் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதற்காக அந்த பொருளாதாரத்திலிருந்து செலவழிப்பார்கள். ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் இறை சிந்தனையில் இருந்து திசை திருப்பப்பட மாட்டோம் தெரியுமா? நாம் சேமிக்கின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கின்ற மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளாதார திசை திருப்பதில் இருந்து நாம் தப்பிக்க முடியும். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காமல், இறைவனின் பாதையில் வழங்காமல் வர்ற காசை பூரா சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு இந்த காசு பணம் கண்டிப்பா திசை திருப்பும். இந்த உலகத்தின் சொத்துக்கள், இந்த உலகத்தின் செல்வங்கள், அதை வழங்கும் மனநிலையில் நீங்கள் பயணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம்ல, எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா விளையாடுப்பா, விளையாட போக வேணான்னு உன்னைய சொல்லலை, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாட போன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், உன்னைய பொருளாதாரத்தை சேர்க்க வேணான்னு நான் சொல்லல, காசு பணத்தை சம்பாரி, வியாபாரம் பண்ணு, சேர்த்து வை, ஆனால் அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறதா இல்லையா?
அல்லாவை முற்றும் முழுவதும் மறந்துவிட்டு நீ காசு பணத்தை சேர்க்க போவியா? இறைவனுடைய பாதையை துறந்துவிட்டு முற்றும் முழுவதுமாக நீ செல்வாயா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதெல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நம்மை தோல்விக்கு உள்ளாக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி அல்லாஹ் நம்மளை அறிவுரையின் மூலியமாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை மணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அதே போன்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பல வசனங்கள்ல நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான். சூரத்து ஷூரா என்கிற அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉன் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தில் நாம் உங்களுக்கு வழங்கிய எந்த செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், அது எல்லாம் என்ன தெரியுமா? மத்தாஉல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தின் அற்ப சுகங்களை தவிர வேறு இல்லை. உலகத்தில் கிலோ கணக்கில் தங்கம் வைரத்தை நான் வச்சிருந்தாலும், அதை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. அது இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றாது. அது அற்ப சுகம்தானே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம். சொல்லிட்டு தொடர்ச்சி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான், வமா இன்தல்லாஹி கைரும் வ அப்கா லில்லதீன ஆமனூ, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மூமின்களுக்கு மிக மிக சிறந்தது. இந்த உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்படுவதை நீங்கள் சிறந்தது என்று நினைக்காதீர்கள். அதெல்லாம் அற்ப சுகம்தானே தவிர வேறு இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான்ல மறுமையில. இந்த உலகத்தில் சேர்க்கக்கூடிய பொருளாதாரத்தை, காசு பணத்தை, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்து விட்டு மறுமையில் வந்து அல்லாஹ்னு நிற்போமே. உலகத்துல யாரெல்லாம் நான் சேர்த்த காசை உன் பாதையில கொடுத்தேன், பொருளாதாரத்தை உனக்காக செலவு பண்ணேன், சோதனைன்னு நீ எதை சொன்னியோ, மறுமை வாழ்க்கையில எது என்னை தோல்விக்குள்ளாக்கும் என்று எனக்கு எச்சரிக்கை செய்தாயோ அதை உன் பாதையில் நான் கொடுத்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மறுமையில் போய் நாம் நிற்கின்ற பொழுது அந்த இறைவன் ஒரு மகத்தான நற்கூலியை வழங்குவான். அந்த நற்கூலிக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் ஈடாகுமா? அந்த மறுமையினுடைய நற்கூலிகளுக்கு இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த எத்தனை கோடிகளாக இருந்தாலும் அதற்கு சமமாகுமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு பல இடங்களில் நமக்கு அறிவுரையாக முன்வைக்கின்றான். இந்த உலகத்தில் நம்மளை திசை திருப்புறதே இந்த காசு பணம் பொருளாதாரம் தானே. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அதை அவனுடைய பாதையில் செலவழிப்பவர்களுக்கு பல சிறந்த உதாரணங்களை சொல்லுகின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களே, அள்ளி கொடுக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போன்று. இந்த தானியம் என்ன செய்யும்? அதை மண்ணுக்குள்ளே நீங்கள் புதைத்து வைத்து விட்டால் அம்பத்தத், அது தன்னுடைய விளைச்சலை ஆரம்பித்து விடும். அந்த விளைச்சல் எத்தகையது? நீங்கள் ஒரு விதையை போட்டால் உங்களுக்கு ஒரு விதை தான் கிடைக்குமா? அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், அம்பத்தத் சபா சனாபீல ஃபி குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, நீங்கள் போடக்கூடிய ஒரு விதையிலிருந்து, ஒரு தானியத்திலிருந்து 707 கதிர்கள் உருவாகி அதில் ஒவ்வொன்றிலையும் 100 தானியங்கள் உருவாகிறது. மொத்தமாக 700 தானியங்கள் கிடைக்கிறது. ஒரே ஒரு கோதுமையை இந்த உலகத்தில் புதைச்சு வச்சா அந்த கோதுமையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் லாபம் என்ன? 700 மடங்கு கிடைக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இதுதான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்பவர்களுக்குரிய உதாரணம். பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் சேமிப்பதை விட அல்லாஹ்வுடைய அக்கவுண்ட்ல அதை அப்படியே சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே சேமிக்கிறோம்ல, இந்த சேமிப்பை போன்று என் மறுமைக்காக நான் எதை சேமித்தேன்? நான் மரணத்திற்கு பிறகு அங்கே தப்பிப்பதற்காக என்னுடைய மறுமை வாழ்க்கையினுடைய சேமிப்பு கணக்கில் என்ன இருக்கிறது? அதையெல்லாம் நான் சரியா இந்த உலகத்தில் செஞ்சிருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு கணமும் மூமின்கள் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம பார்க்க முடியும். இறைவனின் பாதையில் செலவு செய்கின்றார்களா இல்லையா? இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹ் புகாரில 1442வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மாமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்சிலானி, ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருகின்றார்கள். தினமும் இது நடக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். காலை நேரத்தில் 2 வானவர்கள் இந்த பூமிக்கு வர்றாங்களாம். அந்த 2 வானவர்களில் ஒரு வானவர் என்ன சொல்வார் தெரியுமா? அந்த இருவரில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா,
இறைவா, இன்றைய தினம் உன் பாதையில் யாரெல்லாம் உனக்காக தர்மம் செய்தார்களோ, பொருளாதாரத்தை செலவிட்டார்களோ, அள்ளி வழங்கினார்களோ, அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அந்த வானவர்களில் ஒருவர் தினமும் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்காக துவா செய்வார். அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை வழங்குறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வானவர்களின் பிரார்த்தனை கிடைக்கிறது. அந்த இருவரில் மற்றொரு வானவர் என்ன பிரார்த்தனை செய்வார்? அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, இறைவா, உன் பாதையில் இன்றைக்கு யார் பொருளாதாரத்தை வழங்கவில்லையோ, தர்மம் செய்யவில்லையோ, அவர்களுக்கு அழிவை நீ ஏற்படுத்து என்று துவா செய்வாங்களாம். அப்ப வானவர்களுடைய பிரார்த்தனை யாருக்கு கிடைக்கிறது? சோதனை என்று அல்லாஹ் எதை நமக்கு காட்டுகின்றானோ அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கின்ற பொழுது, அவன் பாதையில் வழங்குகின்ற பொழுது மகத்தான மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெறுகின்றோம். அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் பாதையில் நாம் வழங்காமல் முடிந்து வைத்துக் கொள்கின்ற பொழுது, பொருளாதாரத்தை நாம் சேமிக்கின்ற பொழுது, இறைவனை மறக்கின்ற பொழுது, அந்த பொருளாதாரமே நம்மை அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது. மலக்குமார்கள் அழிவை வேண்டி துவா செய்கின்றார்கள். அப்ப யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக, இறை பணிகளுக்காக நாம் நம்முடைய பொருளாதாரத்தை இதுவரைக்கும் எந்தெந்த வகைகளில் எல்லாம் வழங்கி இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்கணும். இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் சரி, இரண்டுல ஈக்குவலாவது, சரிசமமாவது நம்ம செயல்பட்டு இருக்கிறோமா, செலவழித்திருக்கின்றோமா என்று யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தான் பெரும்பாலான பகுதிகள் நம்முடைய பொருளாதாரங்கள் செலவாகிறது. மறுமையினுடைய வாழ்க்கைக்கு, அந்த தேவைக்கு, அந்த முன்னேற்பாட்டுக்கு நம்முடைய பொருளாதாரங்கள் எத்தனை சதவீதத்தை நாம் செலவழித்திருப்போம் யோசித்து பாருங்கள். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான்னா, இந்த மனிதனின் சிந்தனை பொருளின் மீது, காசு பணத்தின் மீது அலாதி பிரியமுடையதாக இருக்கின்றது. அதனால கட்டாயப்படுத்தி சில விஷயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தே தீரணுங்கிறான். ஜக்காத்தை கடமையாக்குனான். ஜக்காத்தை கடமையாக்கி இத்தனை சதவீதத்தை அடைஞ்சா நீ கொடுத்தே ஆக வேண்டும், கட்டாயப்படுத்துறான் அல்லாஹ். அப்ப இந்த காசு பணத்தின் மீது மனிதனுக்குள்ள இந்த ஆசை, இந்த ஆர்வம் மறுமையினுடைய சிந்தனையில் இருந்து அவனை திசை திருப்புகின்ற காரணத்தினால தான் அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல் ஹதீத் என்கிற அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், வல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் இருந்து நம்பிக்கை கொண்ட மக்கள், வ அன்ஃபிகூ லஹும் அஜ்ரன் கபீரா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் பெரும் நற்கூலி இருக்கிறது. இறைவனுக்காக யாரெல்லாம் வாரி வழங்குகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் அளவில்லாத கூலிகள் வழங்கப்படும் என்று திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரங்களை, சோதனைக்காக நமக்கு வழங்கப்பட்ட இந்த காசு பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் நினைக்கின்றோம், நான் கட்டிய இந்த வீடு, இந்த பங்களா, இந்த கார், இந்த நகை எல்லாமே என்னை காப்பாத்திரும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலேயே பாடம் நடத்திடுவான். இப்படியா? உன்னுடைய காசு, உன்னுடைய வீடு, உன்னுடைய மற்ற பொருளாதார செல்வங்கள் எல்லாம் உன்னை பாதுகாக்கும் நீ நினைக்கிறியா? ஒரு அதிர்வு தான், ஒரே ஒரு ஆட்டம் தான், அல்லாஹ் கூண்டோடு அப்படியே பூமிக்குள்ளே புதைய செய்து விடுவான். எத்தனை பேருடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்றான். காரூன் என்பவன் இப்படித்தான் செல்வத்தை வைத்து அவன் வழங்காமல் இருந்தான். இதெல்லாம் நான் சம்பாதிச்ச சொத்து, அல்லாஹ்வின் பாதையெல்லாம் கொடுக்க முடியாது என்று கர்வம் கொண்டு வாழ்ந்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான், வ ஹஷஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ல், அவனை அவனுடைய மாளிகையோடு சேர்த்து உலகத்தில் பூமியில் புதைத்து விட்டோம். பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வழங்காதவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் வரலாற்றிலே தண்டனைகளை வழங்கி இருக்கின்றான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப இறைவனின் பாதையில் தாராளமாக வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க. தன்னுடைய சின்னஞ்சிறிய குழந்தையை, பெண் குழந்தையை அழைத்து கொண்டு வந்து காட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை, இதுதான் நான் பெற்ற பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையினுடைய கைகளில் 2 தங்க வளையல்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தை அந்த வளையலை காட்டுகிறது. ரசூலுல்லாஹ் அதை பார்க்கறாங்க. அந்த தாயார் நபிகள் நாயகம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த வளையல் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா இருக்கிறதெல்லாம் சரி, இந்த வளையலுக்கு உண்டான தர்மத்தை நீ வழங்கி விட்டாயா? இந்த தங்க வளையலை உன் குழந்தையினுடைய கையிலே நீ அணிவித்திருக்கிறாய், நல்லா இருக்குது.
ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் நீ எதை கொடுத்திருக்கிறாய், இறைவனின் பாதையில் நீ எதை முற்படுத்தி சேமித்திருக்கிறாய் என்று கேட்டவுடன் அந்த யமன் தேசத்தை சார்ந்த அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க தெரியுமா? தன் குழந்தையின் கையில் இருந்த 2 வளையல்களையும் தங்க வளையல்களையும் கலட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் சொந்தமானது என்று கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்ட்ட நல்லா இருக்குதான் காட்ட வந்தாங்க. இதுக்கான சேமிப்பாக மறுமையில் நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கும் போது அந்த 2 தங்க வளையல்களையும் கலட்டி இது அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் சொந்தமானது என்று கையிலே கொடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்ப இது போன்று இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் இந்த தங்கத்தை, வெள்ளியை, நாம் வாழக்கூடிய வீட்டை, நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகபோகமான வாழ்க்கைகள் இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, அற்பமானது, அழியக்கூடியது. மறுமைதான் சிறந்தது, நிலையானது என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்தவர்களாக நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த பரீட்சை களத்திலே நாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு எதெல்லாம் நம்மை சோதனைக்கு உள்ளாக்கி இந்த உலகத்தில் நம்மை தோல்வியுறச் செய்யுமோ, மறுமை வாழ்க்கையில் நம்மை நரகத்தின் படுகொலியில் தள்ளுமோ, அப்படிப்பட்ட அந்த சோதனை களத்தில் எச்சரிக்கையோடு பயணித்து இறைவனின் பாதையில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளாதாரங்களில் இருந்து அவன் பாதையில் தாராளமாக வழங்குவோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அல்லாஹுவினுடைய இறை ஆலயம் கட்டுமான பணி கடந்த 1 வருட காலங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம் பிரான்ச் என்று சொல்லக்கூடிய மதுரை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அரசு அலுவலகங்கள் எல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய, அதிகமான மக்களின் பார்வைகள் இடம்பெறக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த மஹல்லாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முஸ்லிம் மஹல்லாக்கள். காஜிமார் தெரு, அதே போன்று ஹீரா நகர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மஹல்லா இருக்கிறது. இதை சுற்றிலும் தெற்குவாசல் என்கிற இன்னொரு முஸ்லிம் மஹல்லா பக்கத்திலே இருக்கிறது. காஜியார் தோப்பு என்று சொல்லக்கூடிய இன்னொரு மஹல்லா அதை சுற்றி இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பகுதியாக, மதுரையின் முக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏகத்துவத்தின் ஆரம்ப காலகட்டம் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் தௌஹீதை இந்த பகுதியில் போய் சொல்லும் போது கடுமையான அடி உதைகள், ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடிய மக்களால் பல சிரமங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண் தெரியாத ஒரு குருடர், நம்முடைய ஒரு சகோதரர் அந்த பள்ளியில போய் தொழுகிறார். தொழுது விட்டு அவர் வெளியே வர்றார், விரல் அசைத்து தொழுதார் என்பதற்காக கண்ணு தெரியாத ஒரு சகோதரரை அத்தனை பேர் சேர்ந்து அடித்து துவம்சம் செய்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு மெகாபோன் பிரச்சாரத்தை கூட அந்த பகுதியில் செய்ய முடியாத அளவுக்கு தர்காக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய, தாயத்து, தட்டு, தகடு, இது அல்லாமல் அதிகமான தற்கொலைகள் நிகழக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, இளைஞர்களுக்கு மத்தியில மதுபானங்கள் போன்ற ஏராளமான சமூக விரோத செயல்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் 30 வருடங்களுக்கு பிறகு இப்போது அல்லாஹ்வுடைய அருளால் அந்த பகுதியில ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணியை நாம துவக்கி இருக்கின்றோம். மிக முக்கியமான தேவை உள்ள அதிகமான நற்பணிகள், சமூக பணிகள், மார்க்க பணிகள் இந்த 1 வருட காலமாக அந்த பகுதியினுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அப்படியே முன்னால் இருந்த நிலைமைக்கு அப்படியே தலைகீழாக மார்க்க பிரச்சாரங்கள், குர்ஆனுடைய ஓதக்கூடிய மாணவர்கள், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மாணவர்கள், பெண்கள் பயான்களுக்கு அதிகமான பள்ளியே நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு பெண்கள் அதிகமாக வருகின்றார்கள். பள்ளிவாசலுடைய இடம் பற்றாக்குறையின் காரணமாக வெளியில் நின்று தொழக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியில் அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவம் எழுச்சி பெற்று தற்போது ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை அந்த பகுதியிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு விதமான தாவா பணிகளை அந்த பகுதியில் நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த பகுதியில் மர்கஸ் கட்டுமான பணிக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கின்றது. மதுரையில் இன்னும் சில இடங்களிலும் மர்கஸ் கட்டுமான பணி நடக்கிறது. ஆனால் இந்த பகுதி என்பது மிக மிக முக்கியமான, மக்கள் கவனிக்க
அமைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதனால இந்த பணிக்காக வேண்டி ஒரு 60 லட்சம் ரூபாய் சில சகோதரர்கள் கடனாக வழங்கி இருக்கின்றார்கள். அதை வைத்துத்தான் தற்போது பள்ளிவாசலை இயக்கி ஓட்டி கொண்டிருக்கிறோம். விரைவாக அந்த கடனை அடக்க வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த பகுதியில் அதிகமாக மக்கள் ஏகத்துவத்தை நோக்கி வருவதற்கும் அவர்களின் மூலியமாக அந்த பள்ளிவாசலில் தொழக்கூடிய மக்களினுடைய ஒவ்வொரு சஜிதாவின் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனையின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். அங்கிருந்து அவர்கள் செய்யக்கூடிய திக்ருகளினுடைய கூலிகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி புதிதாக ஒருவர் ஏகத்துவத்தை விளங்கி பல நபர்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். தௌஹீதை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இவ்வளவு நாளா நான் இணை வைப்புல இருந்தேன், தாயத்து கட்டி இருந்தேன், தர்காவுக்கு போனேன், அதெல்லாம் தவறு என்பதை விளங்கி தற்போது ஏகத்துவத்தை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்காக உழைத்த, இதற்காக பொருளாதாரத்தை வழங்கிய அத்தனை பேர்த்துக்கும் அல்லாஹ் அந்த சிறந்த கூலியை மறுமை நாள் வரைக்கும் வழங்குவான். சதக்கத்துல் ஜாரியாவாக ஒரு சிறந்த நன்மையாக இது அமையும் என்கிற அடிப்படையில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வசூலை எதிர்பார்த்து மதுரையிலிருந்து வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய இந்த இறையால கட்டுமான பணி விரைவாக நிறைவு பெறுவதற்காக, கடனை அடைப்பதற்காக வேண்டி தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெளியில உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, QR ஸ்கேனர் இருக்கிறது, ரசீது போடும்னாலும் வெளியில நின்று உங்களுக்கு போடப்படும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பொருளாதாரத்தை கொடுங்க. அசர் வரைக்கும் இங்கே இருப்போம். அதிகமாக உங்களுக்கு தெரிந்த செல்வந்தர்களுக்கும் இந்த செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.